Hello students, let's continue with Civil Procedure Code lecture 43. Appeals அப்படின்ற யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடைசி பார்ட் அதாவது appeals to the Supreme Court that is being dealt under order 45. Rule 1. Decree defined. In this order, unless there is something repugnant in the subject or context, the expression decree shall include a final order. தீர்ப்பாணை இந்த கட்டளையின் பொருளில் அல்லது சூழ்நிலையில் ஏதாவது முரணாக இருந்தாலன்றி மற்றபடி தீர்ப்பாணை என்னும் வாசகம் ஓர் இறுதி கட்டளையை உள்ளடக்கும். ஜெனரலா வேற எதுவுமே ப்ரொவிசோவா சொல்லாம இருக்கும்போது டிகிரி அப்படின்றத ஃபைனலா ஒரு கேஸ்க்கு கொடுக்குற கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரூல் 2. Application to court whose decree complained of. Whoever desires to appeal to the Supreme Court shall apply by petition to the court whose decree is complained of. Subrule 2. Every petition under Subrule 1 shall be heard as expeditiously as possible, and endeavour shall be made to conclude the disposal of the petition within 60 days from the date on which the petition is presented to the court under Subrule 1. எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணை ஆட்சேபிக்கப்படுகிறதோ அந்த நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் செய்தல். உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்வதற்கு விரும்புகிற ஒருவர் எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையை ஆட்சேபிக்கிறாரோ அந்த உயர் நீதிமன்றத்தில் மனுவின் மூலம் விண்ணப்பம் செய்தல் வேண்டும். சோ ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்குது, அது மேல நம்ம அப்பீல் போக போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த கோர்ட்ல இருந்து நமக்கு அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த கோர்ட்ல நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றாவது உள்விதியின் படியான மனு ஒவ்வொன்றையும் விரைவாக விசாரித்தல் வேண்டும். எந்த தேதியில் ஒன்றாவது உள்விதியின்படி நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள் அந்த மனுவை முடிவு செய்ய முயற்சி செய்தல் வேண்டும். சோ இப்ப எந்த கோர்ட்ல அந்த ஆர்டர் முதல்ல பாஸ் பண்ணிருக்காங்களோ அந்த கோர்ட்லயே நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா சப்ரூல் 1 படி. சோ அந்த கேஸ் அந்த பெட்டிஷனை within 60 days முடிஞ்ச வரைக்கும் டிஸ்போசல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. as per சப்ரூல் 1. Rule 3. Certificate as to value or fitness. Every petition shall state the grounds of appeal and pray for a certificate that the case involves a substantial question of law of general importance and that in the opinion of the court the said question needs to be decided by the Supreme Court. Upon receipt of such petition, the court shall direct notice to be served on the opposite party to show cause why the said certificate should not be granted. மதிப்பு அல்லது தகுதிக்கான உறுதி சான்று. மனு ஒவ்வொன்றும் மேல்முறையீட்டுக்கான காரணங்களை உரைத்தல் வேண்டும் மற்றும் அந்த வழக்கில் பொது முக்கியத்துவம் வாய்ந்த சாரமான சட்ட பிரச்சனை எழுகிறது என்றும் மற்றும் நீதிமன்றத்தின் கருத்தில் மேற்சொன்ன பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றும் ஒரு உறுதி சான்று அளிக்கும்படி வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும். அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் இல்லையா, அந்த பெட்டிஷன்ல இட் ஷுட் கன்சிஸ்ட் தி grounds for appeal. எதனால நம்ம appeal seek பண்றோம் அப்படின்றது இருக்கணும். and if it is having any substantial question of law that has to be decided, ஏதாவது ஒரு சட்டத்தின் கேள்வி டிசைட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா அதை பத்தின டீடைல்ஸும் நம்ம அதுல கொடுத்துக்கணும். அண்ட் சுப்ரீம் கோர்ட் தான் இதை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்ற ஒப்பீனியன் பத்தி அவங்க அதை சொல்லியிருக்கணும். அதே மாதிரி கோர்ட் அந்த அப்ளிகேஷன் அந்த பெட்டிஷனை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம். ஏன் இந்த சர்டிபிகேட்டை நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது உங்க சைட்ல இருந்து கன்வென்ஷன்ஸ் இருந்தா நீங்க பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம். ரூல் 4 ரூல் 5 ஒமிட் பண்ணிட்டாங்க, அதாவது நீக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் ரூல் 6. எஃபெக்ட் ஆஃப் ரெஃப்யூசல் ஆஃப் சர்டிபிகேட். வேர் சச் சர்டிபிகேட் இஸ் ரெஃப்யூஸ்ட் தி பெட்டிஷன் ஷால் பி டிஸ்மிஸ்ட். உறுதி சான்று அளிக்க மறுப்பதன் விளைவு. எஃபெக்ட் ஆஃப் ரெஃப்யூசல் ஆஃப் சர்டிபிகேட் இஸ் அத்தகைய உறுதி சான்று அளிப்பதற்கு மறுக்கப்படுகிற போது மனு தள்ளுபடி செய்யப்படுதல் வேண்டும். ஸோ ஒரு பெட்டிஷனை நம்ம ஃபைல் பண்ணி அது ப்ராப்பரா இல்ல ப்ராப்பர் கிரவுண்ட்ஸ்க்காக நம்ம அப்பீல் கேட்கல அப்படின்னு இல்லைன்னா சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா இன்வால்வ்டா இல்ல அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அந்த சர்டிபிகேட்டை கொடுக்க மாட்டாங்க கோர்ட்ல இருந்து. ஸோ சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தை பெட்டிஷன் வில் பி டிஸ்மிஸ்ட். ரூல் 7. Security and deposit required on grant of certificate. Where the certificate is granted, the applicant shall within 90 days or such further period or exceeding 60 days as the court may upon cause showed allow from the date of the decree complained of or within 6 weeks from the date of the grant of the certificate, whichever is the later date, furnish security in cash or in government securities for the cost of the respondent and deposit the amount required to defray the expense of translating, transcribing, indexing, printing and transmitting to the Supreme Court a correct copy of the whole record of the suit except
formal documents directed to be excluded by any rule of the Supreme Court in force for the time being, papers which the parties agreed to exclude, accounts or portions of the accounts which the officer empowered by the court for that purpose considers unnecessary and which the parties have not specifically asked to be included, and such other documents as the High Court may direct to be excluded, provided that the court at the time of granting the certificate may, after hearing any opposite party who appears, order on the ground of special hardship that some other form of security may be furnished, provided further that no adjournment shall be granted to an opposite party to contest the nature of such security. உறுதிச் சான்றை வழங்குவதன் பேரில் பிணையம் மற்றும் வைப்பீடு வேண்டியிருக்கப்படுதல். உறுதிச் சான்று வழங்கப்படுகிற போது எந்த தீர்ப்பாணை ஆட்சேபிக்கப்படுகிறதோ அந்த தீர்ப்பாணையின் தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் அல்லது காரணம் காட்டப்படுவதன் பேரில் நீதிமன்றம் அனுமதிக்கலாகும் 60 நாட்களுக்கு மேற்படாத மேலுமான ஒரு காலத்திற்குள் அல்லது உறுதிச் சான்று வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 6 வாரங்களுக்குள் இவற்றுள் எது பிரியதோ அந்த தேதிக்குள் விண்ணப்பதாரர், அதாவது இப்போ வந்து நம்ம எந்த டிகிரி மேல நம்ம அப்பீல் போறோமோ அந்த டிகிரி பாஸ் பண்ணி 90 டேஸ்க்குள்ள, அப்படி இல்லைன்னா இஃப் தேர் இஸ் எனி ஜென்யூன் ரீசன் ஃபார் தி டிலே அதுக்கப்புறம் ஒரு 60 டேஸ் வரைக்கும் டைம், அப்படி இல்லைன்னா சர்டிபிகேட் அதாவது கொடுத்து கிராண்ட் ஆஃப் சர்டிபிகேட் கிடைச்சு 6 வீக்ஸ்க்குள்ள அமௌண்ட் ஹேஸ் டு பி டெபாசிட்டட், எல்லாம் வந்து செக்யூரிட்டி ஹேஸ் டு பி ஃபர்னிஷ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எதுக்கானதெல்லாம் அப்படின்றதான் அடுத்தடுத்த இதுல சொல்றாங்க. அதாவது எதிர் மேல்முறையீட்டாளரின் செலவு தொகைகளுக்காக பணமாக அல்லது அரசாங்க கடனீட்டு பத்திரங்களாக பிணையம் கொடுத்தல் வேண்டும். அதாவது ரெஸ்பாண்டன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது அவங்க வந்து இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி டிகிரி ஹோல்டர்ஸா இருக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ரேரஸ்ட் கேசஸ்ல தான் கேஸ் வின் பண்ற டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அப்பீல் போவாங்க. மற்ற நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கு அகேன்ஸ்டா கேஸ் டிசைட் ஆயிருக்கோ அவங்க தான் அப்பீல் போவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்துட்டு தே ஹேவ் டு பே மணி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக. ஓகே, இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க அப்படின்னா அவங்க அப்படியே டாட்ஸ் பண்ணி எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்றாங்க, பிணையம் கொடுக்குறாங்க. ஓகே, அது வந்து கேஷாவோ கொடுக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி கவர்மெண்ட் பாண்டாவோ கொடுக்கலாம். அவ்வப்போது அமலில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் விதியால் நீக்குவதற்கு உத்தரவிடப்பட்ட ஆவணங்கள். அப்புறம் தேவையில்லை என்று வழக்கு தரப்பினர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆவணங்கள். நீதிமன்றத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்ட அலுவலர் அனாவசியமானவை என்று கருதுகிற மற்றும் வழக்கு தரப்பினர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பாக கேட்காதவையான கணக்குகள் அல்லது கணக்குகளின் பகுதிகள். உயர் நீதிமன்றம் நீக்கி உத்தரவிடும் ஆவணங்கள் நீங்களாக பின்வரும் செலவினங்களுக்குரிய தொகையை மேல்முறையீட்டாளர் உயர் நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்தல் வேண்டும். வழக்கு கட்டில் உள்ளவற்றை மொழிபெயர்ப்பதற்கு, அதில் உள்ளவற்றை எடுத்து எழுதுவதற்கு, குறியீட்டென பட்டியல் தயாரிப்பதற்கு, அச்சடிப்பதற்கு மற்றும் உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்புவதற்கும் ஆகும் செலவை கொடுப்பதற்கு வேண்டுறுத்தப்படும் தொகையை மேல்முறையீட்டாளர் வைப்பீடு செய்தல் வேண்டும். ஸோ இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்பீல் போகும்போது எல்லாத்தையும் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணோம் இல்லையா, டிரான்ஸ்லேட் பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றது, அது ப்ராப்பரா சுப்ரீம் கோர்ட் ஃபைலிங் கேட்ட மாதிரி இண்டெக்ஸ் பண்றது. ஸோ இதுக்கான செலவுகள்லாம் ஆகும் இல்லையா. ஸோ இந்த செலவுகள் எல்லாம் பேக் பண்ணும். இதுல எதெல்லாம் எக்ஸப்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாதோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ண தேவை இல்லையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி ஹைகோர்ட்னால எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்களோ, இதெல்லாம் தேவையில்லை அனாவசியம் அன்னெசரின்னு சொல்லி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து பார்ட்டிஸே விட்டுட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அவங்க கம்பைல் பண்ண வேண்டியது இல்லையா, கம்பைல் பண்ணி பிரிண்ட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணலாம். அதுக்கு ஆகிற செலவுகளை வந்துட்டு ரெஸ்பாண்டன்ட்டுக்கு, அதாவது the person who has won the case அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஏன்னா இதுதான் 99% கேசஸ்ல இருக்கும். ஓகே, அவங்களுக்கு இந்த அப்பெலன் வந்து டெபாசிட் பண்ணணும் செக்யூரிட்டியில. வரமுறையாக உயர் நீதிமன்றம் மேல்முறையீட்டுக்கு உறுதி சான்றை வழங்கும் சமயத்தில் முன்னிலையாகி இருக்கிற எதிர்த்தரப்பினரின் வாதத்தை கேட்ட பின்பு தனிப்பட்ட இடர் ஏதேனும் விளைவிக்கப்படக்கூடும் என்று உயர் நீதிமன்றம் கருதினால் அது சம்பந்தமாக ஜாமீன் தரும்படி கேட்கலாம். மேலும் வரமுறையாக அத்தகைய பிணையம் பற்றி எதிர்வாதம் செய்வதற்கு எதிர்த்தரப்பினருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக வழக்கை ஒத்தி வைத்தல் கூடாது. ஸோ இப்போ ஆப்போசிட் பார்ட்டியை கன்சிடர் பண்ணி வேற ஏதாவது ஃபார்ம் ஆஃப் செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணோம்னாலும் அதுக்கேற்ற ஆர்டரை கோர்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி இஃப் தி ஆப்போனன்ட் பார்ட்டி ரெக்வெஸ்ட் ஃபார் டைம், இதை பத்திலாம் வந்து நாங்க கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னா, அட்ஜர்ன்மெண்ட் கேட்கறாங்கன்னா
that shall not be given. அது வந்து கொடுக்க கூடாது, ஒரு கேஸ் வந்து ஒத்தி வைக்கிறதுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Rule 8. Admission of appeal and procedure thereon. Where such security has been furnished and deposit made to the satisfaction of the court shall declare the appeal admitted, give notice thereof to the respondent, transmit to the Supreme Court under the seal of the court a correct copy of the said record, except as aforesaid, and give to either party one or more authenticated copies of any of the papers in the suit on his applying therefore and paying the reasonable expenses incurred in preparing them. மேல்முறையீட்டை ஏற்றுக்கொள்ளுதலும் அதன் பேரில் நடைமுறையும். நீதிமன்றம் திருத்திக் கொள்ளும்படி அத்தகைய பிணையம் கொடுக்கப்பட்டு வைப்பீடு செய்யப்பட்டு இருக்கிற போது உயர் நீதிமன்றம், அதாவது இப்ப வந்து கிராண்ட் செக்யூரிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கிராண்ட் கொடுக்குறாங்க, ஓகேவா, தி கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் தி பெட்டிஷன், என்னென்ன கிரவுண்ட்ஸா சொல்லிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டாங்க. அதுவே செக்யூரிட்டி எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண சொல்றாங்களோ அதையும் வந்துட்டு அப்பெலன்ஸ் பே பண்ணிடுறாங்க, ஓகேவா. பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன கோர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மேல்முறையீடு கோப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக விளங்குதல் வேண்டும். ஸோ அப்பீல வந்துட்டு அட்மிட் பண்ணிக்கிறதா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எதிர் மேல்முறையீட்டாளருக்கு அதை பற்றி அறிவிப்பு கொடுத்தல் வேண்டும். ஸோ ஆப்பனன்ட் பார்ட்டி இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அதை பத்தி நோட்டீஸ் கொடுக்கணும். மேற்சொல்லப்பட்டவாறு தவிர மேற்சொன்ன பதிவு கட்டில் ஒரு சரியான நகலை நீதிமன்றத்தில் முத்திரையிட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்புதல் வேண்டும். ஸோ இப்ப கோர்ட்ல இருந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சீல் போட்டு ஒரு கரெக்டட் வெர்ஷனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. இரு தரப்பினரில் எவருக்கும் உரிமை வழக்கில் உள்ள கட்டுகளில் எவற்றிற்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அதிகாரப்பூர்வமான நகல்களை அவற்றிற்காக அவர் விண்ணப்பிப்பதன் பேரிலும் அவற்றை தயார் செய்வதற்கான நியாயமான செலவுகளை செலுத்துவதன் பேரிலும் கொடுக்க வேண்டும். ஸோ இப்ப இதுல இருக்கிற காப்பீஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது ஒரு டாக்குமெண்டோட காப்பீஸ் நமக்கு வேணும், ஜட்மெண்டோ டிகிரி ஏதோ ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னா அது ரெண்டு பார்ட்டிஸ் எந்த பார்ட்டிஸா இருந்தாலும் அவங்க அதுக்கான சார்ஜ் பே பண்ணிட்டு அவங்க அதை வாங்கிக்கலாம். Rule 9. Revocation of acceptance of security. At any time before the admission of the appeal, the court may, upon cause shown, revoke the acceptance of any such security and make further directions thereon. பிணையம் ஏற்றுக்கொள்வதை ரத்து செய்தல். மேல்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு எந்த சமயத்திலும் நீதிமன்றம் காரணம் காட்டப்படுதல் பேரில் அத்தகைய பிணையம் எதையும் ஏற்றிருப்பதை ரத்து செய்யலாம் மற்றும் அதன் மீது போதுமான மேலுமான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். அப்பீல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது காஸ்ட் சொல்றது மூலியமா, அதாவது காரணம் காட்டி அந்த செக்யூரிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல இருந்து ரிவோக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ரிவோக் பண்ண முடியாது, பெர்மிஷனை ரிவோக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Rule 9A. Power to dispense with notice in cases of deceased parties. Nothing in these rules requiring any notice to be served on or given to an opposite party or respondent shall be deemed to require any notice to be served on or given to the legal representative of any deceased opposite party or deceased respondent in a case where such opposite party or respondent did not appear either at the hearing in the court whose decree is complained of or at any proceedings subsequent to the decree of that court, provided that notices under subrule 2 of rule 3 and under rule 8 shall be given by affixing the same in some conspicuous place in the courthouse of the judge of the district in which the suit was originally brought and by publication in such newspapers as the court may direct. இறந்து போன தரப்பினர்களை பொறுத்தவரை அறிவிப்புகள் அனுப்ப வேண்டாம் என விட்டுவிடுவதற்கு அதிகாரம். எதிர்தரப்பினருக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று வேண்டுறுத்துகிற இந்த விதிகளில் உள்ள எதுவும் ஒரு வழக்கில் இறந்து போன எதிர்தரப்பினரின் அல்லது இறந்து போன எதிர் மேல்முறையீட்டாளரின் சட்டப்பூர்வமான வாரிசு அல்லது பிரதிநிதிக்கு பின்வரும் சூழ்நிலையில் அத்தகைய அறிவிப்பை கொடுக்கும்படி வற்புறுத்தக்கூடாது. எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பானை ஆட்சேபிக்கப்படுகிறதோ அந்த நீதிமன்றத்தின் விசாரணையிலோ அல்லது அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பானைக்கு பிந்திய நடவடிக்கைகள் எவற்றிலுமோ வழக்கு தரப்பினர் முன்னிலையாகாத போது அவரது சட்டப்பூர்வமான வாரிசுக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுறுத்துவதாக கொள்ளுதல் கூடாது. வரம்புரையாக மூன்றாவது விதியின் இரண்டாவது உள்விதியின் படியான மற்றும் எட்டாவது விதியின் படியான அறிவிப்புகள் எந்த மாவட்ட நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படுகிறதோ அந்த மாவட்ட நீதிபதியின் நீதிமன்ற கட்டடத்தில் ஏதாவது எடுப்பான இடத்தில் அதை ஒட்டுவதன் மூலம் அல்லது நீதிமன்றம் உத்தரவிடலாகும் செய்தித்தாள்களில் வெளியிடுவதன் மூலம் அறிவிப்பை சார்பு செய்யலாம். ஸோ இப்போ வந்துட்டு நோட்டீஸ் ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஆப்பனன்ட் பார்ட்டி இல்லை அப்படின்ற போது டிசீஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா
அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி அந்த பார்ட்டி சப்போஸ் அந்த அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கும்போது அப்பியர் ஆகாம இருந்தாங்கனாலும், அப்புறம் போஸ்ட் அந்த ஒர்க் நடக்குது பாத்தீங்களா, டிகிரிக்கு அப்புறம் நடக்கிற ஒர்க், அதுல வந்து அவங்க அப்பியர் ஆகாம இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு லேட்டரா அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோட்டீஸை கோர்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த ஆர்டர் கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ல ஓட்டிடலாம். அப்படி இல்லைன்னா பப்ளிக் நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் மூலியமா அந்த நோட்டீஸை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாமே தவிர அவங்களுக்கு ஒரு பர்டிகுலரா கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. Rule 10. Power to order further security or payment. Where at any time after the admission of an appeal but before the transmission of the copy of the record, except as aforesaid to the Supreme Court, such security appears inadequate or further payment is required for the purpose of translating, transcribing, printing, indexing or transmitting the copy of the record, except as aforesaid, the court may order the appellant to furnish within a time to be fixed by the court other and sufficient security or to make within lifetime the required payment. கூடுதலான பிணையத்திற்கு அல்லது செலுத்தத்திற்கு கட்டளையிடுவதற்கு அதிகாரம். ஒரு மேல்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு அந்த வழக்கு கட்டை உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு எந்த சமயத்திலும் அத்தகைய பிணையம் போதுமானதாக இல்லை என்று தோன்றுகிற போது அல்லது வழக்கு கட்டை நகலை மொழிபெயர்க்க எடுத்து எழுத அச்சடிக்க குறியீட்டெண் பட்டியல் தயாரிக்க அல்லது அனுப்ப மேற்கொண்டு பணம் செலுத்தம் தேவைப்படுகிற போது அந்த தொகையை குறிப்பிட்ட காலத்திற்கு செலுத்தும்படி உயர் நீதிமன்றம் மேல்முறையீட்டாளருக்கு கட்டளை செய்யலாம். ஸோ முன்னாடியே வந்துட்டு செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கிராண்ட் கொடுக்குறாங்க, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்றது இருக்கு. ஓகே, சப்போஸ் பே பண்ண செக்யூரிட்டி இல்லைன்னா அமௌண்ட் வந்து பத்தல அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் வந்து ஃபர்தரா இந்த அமௌண்ட்டோ இல்லைன்னா இந்த செக்யூரிட்டியோ வந்து பர்னிஷ் பண்ணுங்க, பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எந்த மாதிரியான விஷயங்களுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நேரத்துல பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, appeal has been admitted but the records has not yet been sent to the Supreme Court. அப்பீல வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க, அப்ரூவ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஆனா ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட் அனுப்பப்படல. அந்த டைம்ல தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். ஓகேவா? சோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்லேட், பிரிண்டிங் அதெல்லாம் பண்றாங்களா, அதுக்கான அமௌண்ட் பத்தலைனாலோ இல்லைன்னா அந்த கோர்ட்டுக்கு அனுப்புறதுக்கான அமௌண்ட் பத்தல அப்படின்ற போதோ இதை வந்துட்டு செய்வாங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ணுங்க, அதுக்குள்ள நம்ம பே பண்ணணும். Rule 11. Effect of failure to comply with order. Where the appellant fails to comply with such order, the proceedings shall be stayed, and the appeal shall not proceed without an order in this behalf of the Supreme Court, and in the meantime, execution of the decree appealed from shall not be stayed. உயர் நீதிமன்றத்தின் அத்தகைய கட்டளைக்கு இணங்கி நடக்க தவறுவதன் விளைவு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பத்தல அப்படின்றதுக்காக திருப்பியும் பே பண்ண சொல்றோம் இல்லையா, முதல்ல பே பண்றோம், அதுக்கப்புறம் பத்தல அப்படின்றதுக்காக திருப்பியும் பே பண்ண சொல்றோம். ஸோ அந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மேல்முறையீட்டாளர் உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் அத்தகைய கட்டளைக்கு இணங்கி நடக்க தவறுகிற போது மேற்கொண்டு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் நிறுத்தி வைத்தல் வேணும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டே ஆயிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா ஸ்டே ஆயிடும். மற்றும் இதன் பொருட்டு உச்ச நீதிமன்றத்தில் கட்டளை இல்லாமல் மேல்முறையீடு மேல் நடத்தப்படுதல் கூடாது. ஸோ இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா அங்க இருந்து ஒரு ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியும். மற்றும் இதற்கிடையில் எந்த தீர்ப்பாணையின் பேரிலும் மேல்முறையீடு மேல் நடத்தப்படுதல் கூடாது. ஸோ இதுக்கு நடுவுல வந்துட்டு வேற எந்த ஒரு டிகிரி மேலேயும் அப்பீல் நடத்த முடியாது. ஓகேவா? Rule 12. Refund of balance deposit. When the copy of the record, except as aforesaid, has been transmitted to the Supreme Court, the appellant may obtain a refund of the balance, if any, of the amount which he has deposited under Rule 7. வைப்பீடு செய்யப்பட்ட தொகையில் மீதியை திருப்பிக் கொடுத்தல். வழக்கு கட்டை உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிற போது மேல்முறையீட்டாளர் 7வது விதியின்படி வைப்பீடு செய்திருக்கிற தொகையில் மீதி தொகை இருப்பின் அதே மேல்முறையீட்டாளர் திரும்ப பெறலாம். ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அமௌண்ட்ல ஏதாவது பாக்கி இருக்குது, ஆஃப்டர் சென்டிங் தி ரெக்கார்ட்ஸ் டு சுப்ரீம் கோர்ட், இஃப் இ ஃபீல்ஸ் தட் ஏதாவது அமௌண்ட் ரிமைனிங் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் கேட்க முடியும். Rule 13. Powers of court pending appeal. Notwithstanding the grant of a certificate, the admission of any appeal, the decree appealed from shall be unconditionally executed unless the court otherwise directs. மேல்முறையீடு நடப்பில் இருக்கையில் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள். மேல்முறையீடு ஒன்றை ஏற்பதற்கான ஒரு உறுதிச்சான்று அளிக்கப்பட்டிருக்கிற போதிலும்
நீதிமன்றம் தடையாணை பிறப்பிக்காத போது எந்த தீர்ப்பாணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதோ அந்த தீர்ப்பாணையை நிறைவேற்றலாம். உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது என்பதனாலேயே தீர்ப்பாணையை நிறைவேற்றக்கூடாது என்பதில்லை. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு டிகிரி மேல நம்ம அப்பீல் போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை எக்ஸிக்யூட் பண்றது ஸ்டாப் பண்ணிட முடியாது. ஓகேவா? அன்லெஸ் there is a stay being granted by the சுப்ரீம் கோர்ட். இப்ப வந்து இந்த செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ப்ரொவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சுப்ரீம் கோர்ட் பத்தி டீல் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் நான் முன்னாடியே வந்துட்டு எக்ஸிகியூஷன் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க, டிகிரி பாஸ் பண்ணும்போது அந்த டிகிரி அப்பீல் போறாங்க. ஓகேவா? டிகிரி ஒரு பார்ட்டி வந்துட்டு அப்பீல் போவாங்க, இன்னொரு பார்ட்டி டிகிரி ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க இபி நடந்துட்டு இருக்கோம், அங்க அப்பீல் போயிட்டு இருக்கோம். இபி ஸ்டே ஆகாது. ஓகேவா? இப்ப அப்பீல் வந்துட்டு அப்பீல்ல நம்ம ஏதாவது ஸ்டே வாங்கினா மட்டும்தான் இபி ஸ்டே ஆகும். இபி வந்துட்டு ப்ரொசீடிங்ஸை நிறுத்துவாங்க. அப்படி இல்ல, if you are not having any if you are not obtaining any order, stay order in the appeal அப்படின்னா எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஸ்டே ஆகாது, அந்த ப்ரொசீடிங்ஸ் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். So merely filing an appeal will not stay the execution proceedings. அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம அப்பீல் போயிட்டோம் அப்படின்றதுனால மட்டுமே நம்மளால டிகிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்றதா கிடையாது. ஸ்டே வாங்கணும், ஸ்டே வாங்கினாதான் நமக்கு வந்து ஒர்க். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பீல் எப்ப போனாலும் நம்ம முதல்ல அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்றதுல இருந்து ஸ்டே நம்ம ஃபைல் பண்ணணும். ஓகே. The court may, if it thinks fit, on special cause shown by any party interested in the suit or otherwise appearing to the court, impound any movable property in dispute or any part thereof, or allow the decree appealed from to be executed, taking such security from the respondent as the court thinks fit for the due performance of any order which the Supreme Court may make on the appeal, or stay the execution of the decree appealed from, taking such security from the appellant as the court thinks fit for the due performance of the decree appealed from, or of any decree or order which the Supreme Court may make on the appeal, or place any party seeking the assistance of the court under such conditions, or give such other direction respecting the subject matter of the appeal as it thinks fit, by the appointment of a receiver or otherwise. நீதிமன்றம் உரிமையியல் வழக்கில் அக்கறை கொண்ட தரப்பினர் எவராலும் தனிப்பட்ட காரணம் காட்டப்படுவதன் பேரில் அல்லது வேறு விதமாக நீதிமன்றத்திற்கு தோன்றுகிற காரணத்தின் பேரில் அது தக்கதென கருதினால் வழக்கில் உள்ள அசையும் சொத்து எதையும் அல்லது அதன் பகுதியை பற்றுகை செய்யலாம், அல்லது மேல்முறையீட்டில் உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் கட்டளை எதையும் உரியவாறு நிறைவேற்றுவதற்காக நீதிமன்றம் தக்கதென கருதுகிற பிணையத்தை எதிர் தரப்பிடமிருந்து பெற்றுக்கொண்டு எந்த தீர்ப்பாணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதோ அந்த தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்கலாம், அல்லது எந்த தீர்ப்பாணையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதோ அந்த மேல்முறையீட்டில் உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் தீர்ப்பாணை அல்லது கட்டளை எதையும் உரியவாறு நிறைவேற்றுவதற்கு நீதிமன்றம் தக்கதென கருதுகிற வகையில் மேல்முறையீட்டாளரிடமிருந்து பிணையம் பெற்றுக்கொண்டு அந்த தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்கலாம், அல்லது நீதிமன்றத்தின் உதவியை நாடும் தரப்பினர் எவரையும் ஒரு வழக்கு சொத்து பேணினரை நியமிப்பதன் மூலம் அல்லது வேறு விதமாக மேல்முறையீட்டில் விடய பொருள் பொறுத்து அது தக்கதென கருதுகிற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்க செய்யலாம் அல்லது உத்தரவை பிறப்பிக்கலாம். சோ இப்ப ஸ்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸிகியூஷன் ஸ்டே பண்றாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல அப்படின்ற போது என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சோ மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம ஜப்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ அமௌண்ட் வந்து பே பண்ண போறாங்க, இல்ல ஒரு செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ண சொல்லிட்டு அதை ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ண சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து அப்பெலண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு ஏதாவது செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ண சொல்லிட்டு அதாவது எக்ஸிகியூஷன் எதையும் ப்ரொசீட் பண்ணாம விடலாம். அதாவது இப்ப நான் வந்து அப்பீல் போயிருக்கேன். ஓகேவா? இப்ப நான் அப்பீல் போயிருக்கேன் அப்படின்ற போது இந்த இடத்துல எனக்கு எக்ஸிகியூஷன் நடக்கக்கூடாது இல்லையா. ஸோ என்கிட்ட இருந்து செக்யூரிட்டி அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ணாம வச்சிருக்கலாம். ஓகே. இப்போ வந்து கோர்ட்ல எனக்கு வந்து அகேன்ஸ்ட் ஆர்டர் அப்பீல் வந்து அகேன்ஸ்டா டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ ஹேவ் ஆல்ரெடி பர்னிஷ்ட் செக்யூரிட்டி. ஸோ அதை வச்சு அவங்க வந்துட்டு ஃபர்தரா எக்ஸிகியூஷன் ப்ரொசீட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த பி அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிட்டோம். அதாவது இப்போ வந்து நான் அப்பீல் போயிருக்கேன், ஆப்போனன்ட் பார்ட்டி கிட்ட இருந்து செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ண சொல்லிட்டு அவங்க தானே வந்து கேஸ் வின் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க கிட்ட இருந்து பர்னிஷ் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு சார்பா
எக்ஸிகியூஷன் நடத்திடுவாங்க. ஓகேவா? சோ இப்ப அப்பீல் வந்து எனக்கு சாதகமா வந்துடுச்சு அப்படின்னா சோ அந்த அமௌண்ட்டை எனக்கு பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, சோ எந்த ஒரு சைடும் வந்துட்டு லாஸ் இல்லாத மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்றது மூலியமாவும் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் ஸ்டே பண்ணோம்னா அப்பீல்ல நமக்கு ஸ்டே ஆர்டர் கிடைச்சிடணும். அப்படி எந்த ஒரு ஸ்டே ஆர்டரும் கிடைக்கல அப்படின்னா எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வந்து செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணணும். இந்த மாதிரி அப்பீல் பெண்டிங்ல இருக்கும் போதே வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க ரெஸ்பாண்டன்ட் சைட்ல இருந்து வந்துட்டு அமௌண்ட் ஏதாவது ஃபர்னிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இல்ல கோர்ட்டே வந்துட்டு ஏதாவது ரொம்ப தேவைப்படுற ரீசன்ஸ் ஏதாவது இருக்குன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணி அவங்க வந்து அட்டாச் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டி அதோட ப்ராஃபிட்ஸை வந்துட்டு செட்டில் பண்ணலாம். இல்லைன்னா ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். Rule 14. Increase of security found inadequate. Where at any time during the pendency of the appeal, the security furnished by either party appears inadequate, the court may, on the application of the other party, require further security. போதாது என்று காணப்பட்ட பிணையத்தை அதிகரித்தல். மேல்முறையீடு நடப்பில் இருக்கும்போது எந்த சமயத்திலும் வழக்கின் இரு தரப்பினர்களில் எவராலும் கொடுக்கப்பட்ட பிணையம் போதுமானதல்ல என்று தோன்றுகிற போது நீதிமன்றம் வழக்கு தரப்பினர்களில் ஒருவரின் விண்ணப்பத்தின் பேரில் கூடுதலான பிணையத்தை கேட்கலாம். இப்ப வந்து ரெண்டு பார்ட்டிஸ்ல எந்தெந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தேல் பி ஃபர்னிஷிங் செக்யூரிட்டி அப்படின்றத ரூல் 13ல பார்த்தோம். ஸோ பெண்டிங் அப்பீல் வந்து பெண்டிங்ல இருக்கும்போது இஃப் ஒன் ஆஃப் எய்தர் ஆஃப் தி பார்ட்டி ஃபீல் தட் ஓப்பனன்ட் பார்ட்டி கட்டி இருக்க இல்ல பே பண்ணியிருக்கிற இல்ல ஃபர்னிஷ் பண்ணியிருக்க செக்யூரிட்டி வந்துட்டு பத்தாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்றாங்க அப்படின்னா தி கோர்ட் மே ஆர்டர் தி அதர் பார்ட்டி டு பே ஃபர்தர் மோர், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா பே பண்ண சொல்லி கேட்க முடியும். இன் டிஃபால்ட் ஆஃப் சச் ஃபர்தர் செக்யூரிட்டி பீயிங் ஃபர்னிஷ்ட் as required by the court. இப்ப வந்து அந்த ஃபர்தர் அமௌண்ட்டை வந்து பே பண்ணாம விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? நீதிமன்றத்தால் கேட்கப்பட்ட கூடுதலான பிணையத்தை கொடுக்க தவறும் போது if the original security was furnished by the appellant, the court may, on the application of the respondent, execute the decree appealed from as if the appellant had furnished no such security. மேல்முறையீட்டாளரால் தொடக்கத்தில் பிணையம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீதிமன்றம் எதிர்மேல்முறையீட்டாளரின் விண்ணப்பத்தின் பேரில் அத்தகைய பிணையம் எதையும் மேல்முறையீட்டாளர் கொடுக்காமல் இருந்தார் போன்ற எந்த தீர்ப்பாணையின் பேரில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதோ அந்த தீர்ப்பாணையை நிறைவேற்றலாம். ஸோ இப்போ வந்து அவங்க இனிஷியலா அவங்க பணமே கட்டியிருந்தாலும் இல்லைன்னா செக்யூரிட்டியை ஃபர்னிஷ் பண்ணியிருந்தா கூட இப்போ இன்னடிக்வேட்டா இருக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கட்டாம போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணாங்களே அது செய்யாம இருந்திருந்தா என்ன கண்டிஷனோ அதே சிச்சுவேஷனுக்கு அவங்க போயிடுறாங்க. ஸோ டிகிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் கோர்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இஃப் தி ஒரிஜினல் செக்யூரிட்டி வாஸ் ஃபர்னிஷ்ட் பை தி ரெஸ்பாண்டன்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பெலன்ட் பண்றாங்க, அதாவது எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் செக்ஷன்ல இவங்க வந்துட்டு யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேட்டாரா இருப்பாங்க. If the original security was furnished by the respondent, the court shall, so far as may be practicable, stay the further execution of the decree and restore the parties to the position in which they respectively were when the security which appears inadequate was furnished, or give such direction respecting the subject matter of the appeal as it thinks fit. எதிர்தரப்பினர் முன்னர் பிணையம் கொடுத்திருந்தால் நீதிமன்றம் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமோ அந்த அளவுக்கு தீர்ப்பாணை மேற்கொண்டு நிறைவேற்றப்படுவதை நிறுத்தி வைத்தல் வேண்டும் மற்றும் அது போதாததாக தோன்றுகிற பிணையம் கொடுக்கப்பட்ட போது தரப்பினர்களை முறையே எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலைக்கு மீண்டும் கொணருதல் வேண்டும் அல்லது மேல்முறையீட்டின் விடைய பொருளை பொறுத்து தான் தக்கதென கருதுகிற உத்தரவிடுதல் வேண்டும். ஸோ இங்க ரெஸ்பாண்டன்ட் அப்படின்ற போது என்னன்னா முதல்ல அவங்க எதுக்காக பணம் பே பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி பே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அது இன்னடிக்வேட்டா இருக்கு அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணாத போது என்ன சிச்சுவேஷன் இருந்தோ அதே சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ரூல் 15. Procedure to enforce orders of the Supreme Court. உச்ச நீதிமன்றத்தின் கட்டளைகள் நிறைவேற்றுவதற்கு நடைமுறை. Whoever desires to obtain execution of any decree or order of the Supreme Court shall apply by petition accompanied by a certified copy of the decree passed or order made in appeal and sought to be executed to the court from which the appeal to the Supreme Court was preferred. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாணை அல்லது கட்டளை நிறைவேற்றுகையை பெற விரும்புகிற ஒருவர் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாடப்படும் மேல்முறையீட்டில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பாணை அல்லது இடப்பட்ட கட்டளையின் உறுதி சான்றளிக்கப்பட்ட நகலை மனுவுடன் இணைத்து தாக்கல் செய்ய வேண்டும். எந்த நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டதோ அந்த உயர் நீதிமன்றத்தில் அந்த மனுவை தாக்கல் செய்தல் வேண்டும்.
இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் நம்ம வாங்கிட்டோம், டிகிரியோ ஆர்டரோ நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த டிகிரியோட சர்டிபிகேட் காப்பி இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணணும். எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த கோர்ட்ல வந்து நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாங்களோ அதாவது அந்த கோர்ட்ல நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த கோர்ட்ல இருந்து போச்சோம், ஹை கோர்ட்டா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கோர்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். Such court shall transmit the decree or order of the Supreme Court to the court which passed the first degree appealed from, or to such other court as the Supreme Court by such decree or order may direct, and shall, upon the application of either party, give such directions as may be required for the execution of the same, and the court to which the said decree or order is so transmitted shall execute it accordingly in the manner and according to the provisions applicable to the execution of its original decree. அத்தகைய உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாணை அல்லது கட்டளையை முதலில் தீர்ப்பாணையை பிறப்பித்த நீதிமன்றத்திற்கு அல்லது உச்ச நீதிமன்றம் அத்தகைய தீர்ப்பாணையில் அல்லது கட்டளையில் உத்தரவிடலாகும் ஒரு நீதிமன்றத்திற்கு அனுப்புதல் வேண்டும் மற்றும் அது விண்ணப்பத்தின் பேரிலும் அதை நிறைவேற்றுவதற்காக தேவைப்படலாகும் உத்தரவுகளை எழுதல் வேண்டும் மற்றும் மேற்சொன்ன தீர்ப்பாணை அல்லது கட்டளை எந்த நீதிமன்றத்திற்கு அவ்வாறு அனுப்பப்பட்டதோ அந்த நீதிமன்றம் அதன்படியே அது தான் பிறப்பிக்க தீர்ப்பாணையை போலவே நிறைவேற்றுதல் வேண்டும். ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நம்ம வந்து ஹைகோர்ட்ல அப்ளை பண்றோமா, ஹைகோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் காப்பியோட சேர்த்து எந்த கோர்ட்ல ஃபர்ஸ்ட் அப்பீல் ஃபைல் பண்றாங்களோ இல்லைன்னா அந்த டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் எந்த கோர்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த எந்த கோர்ட்டுக்கு அந்த ஆர்டர் சர்டிபிகேட் காப்பி வித் அந்த பெடிஷன் ஆர்டர்லாம் வந்து ரிசீவ் ஆகுறாங்களோ அவங்க உடனடியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதுல வந்து சப் ரூல் 3 பாத்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் ரிப்பீல்ட், ஓகேவா, நீக்கிட்டாங்க. ஸோ சப் ரூல் 4 unless the Supreme Court otherwise directs, no decree or order of that court shall be inoperative on the ground that no notice has been served on or given to the legal representative of any deceased opposite party or deceased respondent in a case where such opposite party or respondent did not appear either at the hearing in the court whose decree was complained of or at any proceedings subsequent to the decree of that court, but such order shall have the same force and effect as if it had been made before the death took place. உச்ச நீதிமன்றம் வேறு விதமாக உத்தரவிட்டிருக்கும் போதல்லாமல் மற்றபடி உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாணை அல்லது கட்டளை எதுவும் ஒரு வழக்கில் இறந்து போன எதிர்த்தரப்பினரின் சட்டப்பூர்வமான வாரிசுக்கு அல்லது பிரதிநிதிக்கு பின்வரும் சூழ்நிலைகளில் அறிவிப்பு கொடுக்கவில்லை என்பதனால் எதிர்த்தரப்பினர் என்பதனால் செயலற்று போகிவிடாது. ஸோ இப்போ நம்ம ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நம்ம நோட்டிபிகேஷன் கொடுக்கல அப்படின்றதுக்காக அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான். எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணை ஆட்சேபிக்கப்படுகிறதோ அந்த நீதிமன்றம் விசாரிக்கையில் அல்லது அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பாணைக்கு பிந்திய நடவடிக்கை எதிலும் முன்னிலையாகாத போது அவர்களுக்கு சார்பு செய்யவில்லை அல்லது கொடுக்கவில்லை என்ற காரணத்தின் பேரில் செயற்படுவது அற்று போகாது. ஆனால் அத்தகைய கட்டளையானது மரணம் ஏற்படுவதற்கு முன்பே அது பிறப்பிக்கப்பட்டிருந்தார் போன்று அதே விளைவையும் ஆற்றலையும் கொண்டிருக்கும். சப்போஸ் எந்த கோர்ட்ல வந்து அந்த கேஸ் நடந்ததோ அப்பவே அவங்க அப்பியர் ஆகாமலா இருந்திருக்காங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் நடந்த டிகிரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த எல்லா ஒரு ப்ரொசீஜர்ஸையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காம நம்ம ஏதாவது ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்றது கிடையாது. நோட்டீஸ் கொடுக்கலனாலும் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு அவங்களோட டெத் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டோ அதே அளவுக்கு தான் இப்போ இந்த ஆர்டரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். Rule 16. Appeal from order relating to execution. The orders made by the court which executes the decree or order of the Supreme Court relating to such execution shall be appealable in the same manner and subject to the same rules as the orders of such court relating to the execution of its own decrees. நிறைவேற்றுகை சம்பந்தப்பட்ட கட்டளையின் பேரில் மேல்முறையீடு. எந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாணை அல்லது கட்டளையை நிறைவேற்றுகிறதோ அந்த நீதிமன்றத்தால் அத்தகைய நிறைவேற்றுகை சம்பந்தமாக பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள் அத்தகைய நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பாணைகளின் நிறைவேற்றுகை சம்பந்தமாக அதன் கட்டளைகள் எந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யத்தக்கதோ அந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யத்தக்கதாகும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை நம்ம அப்பீல்ல கிடைச்ச ஆர்டரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுல வர இஷ்யூஸ்ல எப்படி எந்த கோர்ட் கவனிப்பாங்க அப்படி டிட்டர்மின் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த எந்த கோர்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அந்த கோர்ட்டே ஒரு டிகிரியை பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்த ஆர்டருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ரூல் 17 இது வந்துட்டு ரிப்பீல் பண்ணிட்டாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ, ரெஃபரன்ஸ் ரிவ்யூ அண்ட் ரிவிஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு யூனிக் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஆர்டர் கிடைக்குது, ஒரு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் டிகிரி பாஸ் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம வெறும் அப்பீல் மட்டும்தான் போக முடியுமா அப்படின்னா இல்லை, அது வேற என்னென்னலாம் இருக்குது, எந்த நேரத்தில் அதை ஃபைல் பண்ணலாம் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுதான் அப்பீலோடவே சேர்ந்து நம்ம ரெஃபரன்ஸ் ரிவ்யூ அண்ட் ரிவிஷன் அப்படின்ற யூனிட்டையும் நம்ம பார்த்துறோம். ஸோ இந்த மூணுமே வந்து மூணு கான்செப்ட்மே எதில் டீல் பண்ணியிருக்காங்க சப்ஸ்டாண்டிவ் லால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் 113, 114, 115லையும், அதே மாதிரி அதோட ப்ரொசீஜர்ஸ் எங்க ஃபைல் பண்றோம், எப்படி ஃபைல் பண்றோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஆர்டர் 46லையும் 47லையும் நமக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 113 ரெஃபரன்ஸ் டு ஹை கோர்ட் subject to such conditions and limitations as may be prescribed, any court may state a case and refer the same for the opinion of the High Court, and the High Court may make such order thereon as it thinks fit, provided that where the court is satisfied that a case pending before it involves a question as to the validity of any act, ordinance or regulation or of any provision contained in an act, ordinance or regulation, the determination of which is necessary for the disposal of the case, and is of opinion that such act, ordinance, regulation or provision is invalid or inoperative, but has not been so declared by the High Court to which that court is subordinate, or by the Supreme Court, the court shall state a case setting out its opinion and the reasons therefore, and refer the same for the opinion of the High Court. Explanation: in this section, regulation means any regulation of the Bengal, Bombay or Madras Court, or regulation as defined in the General Clauses Act 1897 or in the General Clauses Act of a state. உயர் நீதிமன்றத்திற்கு மேலாய்வு. விதிக்கப்படலாகும் நிபந்தனைகளுக்கும் வரையறைகளுக்கும் உட்பட்டு சட்டம் ஒன்றில் உயர் நீதிமன்றத்தின் கருத்தை கேட்க நீதிமன்றம் எதுவும் விவர அறிக்கை ஒன்றை உயர் நீதிமன்றத்தில் கருத்துக்காக அதை அனுப்பி வைக்கலாம். உயர் நீதிமன்றமும் அதன் பேரில் தான் தக்கதென கருதும் கட்டளையை பிறப்பிக்கலாம். நீதிமன்றம் தன்முன் நடப்பில் வரமுறையாக நீதிமன்றம் தன்முன் நடப்பில் இருக்கிற ஒரு வழக்கானது அந்த வழக்கை தீர்ப்பதற்கு அவசியமாகிற சட்டம், அவசர சட்டம் செல்லத்தக்கதா என்பது பற்றிய பிரச்சனையை உள்ளடங்கி இருப்பதாக கருதுகின்ற போது அந்த நீதிமன்றம் எந்த உயர் நீதிமன்றத்திற்கு கீழமைந்துள்ளதோ அந்த உயர் நீதிமன்றத்தால் அல்லது உச்ச நீதிமன்றத்தால் அதற்கான விளக்கம் அளிக்கப்பட்டில்லாத போது அந்த நீதிமன்றம் தன் கருத்தையும் அதற்கான காரணங்களையும் எடுத்து சொல்லி விவர அறிக்கை ஒன்றை செய்து உயர் நீதிமன்றத்தின் கருத்துக்காக அந்த வழக்கை அனுப்பலாம். இந்த பிரிவில் ஒழுங்குமுறை சட்டம் என்பது வங்காளம், மும்பை அல்லது சென்னை சட்ட தொகுப்பில் உள்ள ஒழுங்குமுறை சட்டம் அல்லது 1897ஆம் ஆண்டு பொது வகை முறைகள் சட்டத்தில் அல்லது ஒரு மாநிலத்தின் பொது வகை முறைகள் சட்டத்தில் இலக்கணம் கூறப்பட்டவாறான ஒழுங்குமுறை சட்டம் எதுவும் என்று பொருள்படும். ஸோ இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, ஒரு கேஸ் நம்ம ஃபைல் பண்ணிருக்கோம், அந்த கேஸ்ல நம்ம ஏதாவது ஒரு ஆக்டை ரெஃபர் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்ட்ல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, அதை நம்ம வந்து வேலிடேட் பண்ணலாமா, அது வேலிடா, அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து வேலிடா ப்ரொவிஷன் அப்படின்ற டவுட் எல்லாம் வருது அப்படின்னா அந்த கேஸை ஃபர்தரா அவங்க டிஸ்போஸ் பண்ண முடியாது அந்த ஜட்ஜ்னால. ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இந்த கொஸ்டினை டிஸ்போஸ் பண்ணாம, அதாவது கொஸ்டினை கிளாரிஃபை பண்ணாம இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி நம்ம ஹைகோர்ட்க்கு அனுப்புறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயினா ஏதாவது ஒரு கிளாரிட்டி தேவைப்படுற விஷயங்களுக்காக பண்ணுவாங்க. செக்ஷன் 114 ரிவ்யூ. Subject as aforesaid, any person considering himself aggrieved by a decree or order from which an appeal is allowed by this court, but from which no appeal has been preferred, by a decree or order from which no appeal is allowed by this court, or by a decision on a reference from a court of small causes, may apply for a review of judgment to the court which passed the decree or made the order, and the court may make such order thereon as it thinks fit. மறு ஆய்வு. மேற்சொன்னவற்றிற்கு உட்பட்டு எந்த தீர்ப்பாணை அல்லது கட்டளையை எதிர்த்து இந்த சட்டத்தால் மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தும் அது மேல்முறையீடு செய்யாத போதும், அதாவது அந்த ஒரு டிகிரியோ ஆர்டர் மேலேயோ நம்ம வந்து அப்பீல் போக முடியும் சிபிசி படி, ஆனா நம்ம அப்பீல் போகாத போது ஒரு தீர்ப்பாணை அல்லது கட்டளையை எதிர்த்து இந்த சட்டத்தால் மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கப்படாத போதும், எந்த நேரத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு ஆர்டர் டிகிரி மேல நம்ம வந்து அப்பீல் போக முடியாதோ அந்த நேரத்துல சிறு வழக்குகள் நீதிமன்றம் ஒன்றில் இருந்து செய்யப்பட்ட மேலாய்வினால் நபர் குறையிட்டு இருக்கும் போது தீர்ப்பாணை வழங்கிய அல்லது கட்டளையை பிறப்பித்த நீதிமன்றத்தின் மறு ஆய்வுக்கு விண்ணப்பம் செய்யலாம். ஸ்மால் காசஸ் கோர்ட்ல இருந்து வர இது இருக்கு இல்லையா ஆர்டர், அதுக்கு மேல நம்ம பண்ணலாம். அந்த நீதிமன்றமும் அதன் பேரில் தான் தக்கதென கருதும் கட்டளையை பிறப்பிக்கும்.
ஸோ இந்த ரிவ்யூவை வந்து நம்ம எங்க அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் கோர்ட்ஸ்க்குலாம் அனுப்ப மாட்டாங்க. எந்த கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்களோ இல்லை டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கோர்ட்லேயே தான் ரிவ்யூக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கோர்ட்டே திருப்பி அவங்க கொடுத்த ஆர்டரை ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அதாவது சரி பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் வந்து என்ன கிரவுண்ட்ஸ்ல ரிவ்யூ அப்ளை பண்றாங்களோ அந்த கிரவுண்ட்ஸ்ல ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பீல் போக முடியும், பட் அப்பீல் போகல. நெக்ஸ்ட் வந்து அப்பீல் போக முடியாது இந்த ஆர்டர் மேல அப்படின்றது ஸ்மால் காசஸ் கோர்ட்ல கொடுத்திருக்க ஒரு டிசிஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ண முடியும், ஃபைல் பண்ண முடியும். Section 115 Revision. The High Court may call for the record of any case which has been decided by any court subordinate to such High Court and in which no appeal lies thereto, and if such subordinate court appears to have exercised the jurisdiction not vested in it by law, or to have failed to exercise the jurisdiction so vested, or to have acted in the exercise of its jurisdiction illegally or with material irregularity, the High Court may make such order in the case as it thinks fit, provided that the High Court shall not under this section vary or reverse any order made or any order deciding an issue in the course of a suit or other proceeding, except where the order, if it had been made in favor of the party applying for revision, would have finally disposed of the suit or other proceedings. சீராய்வு மேல்முறையீடு செய்ய முடியாத வழக்கில் உயர்நீதிமன்றம் சீராய்வு மனுவை ஏற்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு அப்பீல் பண்ண முடியாதோ அந்த இடத்துல வந்துட்டு ஹைகோர்ட் இந்த ரிவிஷன் பெடிஷனை அக்செப்ட் பண்ணலாம். அதிகார வரம்பை மீறி செயற்பட்டிருப்பதாக, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன் ஓவரா வந்துட்டு அவங்க செயல்பட்டிருக்காங்க கோர்ட் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, பட் அதையும் வந்து அவங்க விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா, அதிகாரத்தை செலுத்த தவறி இருப்பதாக, அதாவது அவங்களுக்கு இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனையும் அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணல அப்படின்ற போது அதன் அதிகார வரம்பை செலுத்துகையில் சட்டவிரோதமாக அல்லது முறைகேட்டுடன் செயல்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றம் கருதினால் கீழ் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை தன்னிடத்தில் வரவழைத்து அந்த வழக்கில் தக்கதென கருதும் கட்டளையை பிறப்பிக்கலாம். இல்லைன்னா அவங்களோட இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனே எக்ஸசைஸ் பண்ணும்போது இர்ரெகுலரா இருந்திருக்கு, இல்லைன்னா வந்துட்டு இல்லீகலா ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது அந்த ரெக்கார்ட்ஸை கோர்ட்டுக்கு, அதாவது ஹைகோர்ட்ல வர சொல்லி குவாலிஃபை பண்ணி என்ன ஆர்டரோ அதை ப்ராப்பரா பண்ணலாம். வரமுறையாக ஒரு வழக்கு அல்லது வேறு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது பிறப்பிக்கப்பட்ட கட்டளை எதையும் அல்லது பிரச்சனை ஒன்றை முடிவு செய்கிற கட்டளை எதையும் உயர் நீதிமன்றம் இந்த பிரிவின்படி மாறுதல் செய்தல் கூடாது. ஆனா ஹைகோர்ட் வந்து கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஆர்டரையும் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. The High Court shall not under this section vary or reverse any decree or order against which an appeal lies either to the High Court or to any court subordinate thereto. தீர்ப்பாணை அல்லது கட்டளையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திலோ அல்லது உயர்நீதிமன்றத்திற்கு கீழுள்ள ஒரு நீதிமன்றத்திலோ மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கும் போது உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பாணை அல்லது கட்டளையை இந்த பிரிவின்படி மாற்றி அமைக்க கூடாது. ஸோ அந்த ஆர்டர் மேல ஏதாவது ஒரு அப்பீல் வேற ஏதாவது ஒரு ஹைகோர்ட்லயோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கோர்ட்ல சபார்டினேட் டு திஸ் ஹைகோர்ட் இஸ் ஆன் ஃபைல் அப்படின்ற போது அப்போ அந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ண கூடாது. ஸோ ஆல்ரெடி அப்பீல் பெண்டிங்கா இருக்கும்போது இந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ண கூடாது. A revision shall not operate as a stay of suit or other proceeding before the court except where such suit or other proceeding is stayed by the High Court. சீராய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் வழக்கு அல்லது நடைமுறையில் உயர்நீதிமன்றம் தடையாணை பிறப்பித்தில்லாத போது சீராய்வு மனு தாக்கல் செய்திருப்பதனாலேயே அந்த வழக்கு அல்லது நடைமுறை மேற்கொண்டு நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கருதக்கூடாது. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பீல் போயிருக்காங்க இல்ல ரிவிஷன் போயிருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால ப்ரொசீடிங்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடாது unless there is an stay order being granted by the appellate court. Explanation: in this section the expression any case which has been decided includes any order made or any order deciding an issue in the course of a suit or other proceeding. விளக்கம்: இந்த பிரிவில் முடிவு செய்யப்பட்ட வழக்கு என்ற சொற்றொடர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அல்லது வழக்கு அல்லது வேறு நடைமுறையில் பிரச்சனை ஒன்றில் முடிவு செய்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ஆகியவற்றையும் உள்ளடக்கும். ஸோ இந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, என்ன அதில் பாஸ் பண்ணியிருக்க என்ன ஆர்டர் இல்லை எந்த ஒரு இஷ்யூக்காக அவங்க கொடுத்துருக்க டிசிஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்து தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் ஸ்டார்ட் பண்றோம். ஆர்டர் 46 ரெஃபரன்ஸ். Reference of question to High Court, where before or on the hearing of a suit or an appeal in which the decree is not subject to appeal, or where in the execution of any such decree any question of law
or usage having the force of law arises, on which the court trying the suit or appeal or executing the decree entertains reasonable doubt, the court may either of its own motion or on the application of any of the parties draw up the statement of the facts of the case and the point on which doubt is entertained and refer such statement with its own opinion on the point for the decision of the High Court. விதி 1. உயர்நீதிமன்ற ஆய்வுக்கு அனுப்புதல். எந்த உரிமை வழக்கின் தீர்ப்பாணையானது அல்லது மேல்முறையீட்டின் தீர்ப்பாணையானது மேல்முறையீட்டுக்கு உட்பட்டிருக்கவில்லையோ அல்லது உரிமை வழக்கின் அல்லது மேல்முறையீட்டின் விசாரணைக்கு முன்பு அல்லது விசாரணையின் போது அல்லது அத்தகைய தீர்ப்பாணை எதனையும் நிறைவேற்றுகையில் அந்த உரிமை வழக்கை அல்லது மேல்முறையீட்டை விசாரணை செய்கின்ற அல்லது அந்த தீர்ப்பாணை நிறைவேற்றுகின்ற நீதிமன்றம் நியாயமான சந்தேகம் கொள்ளும் சட்டம் அல்லது சட்டத்தின் ஆற்றலையுடைய வழக்காறு எதுவும் பற்றிய பிரச்சனை அந்த வழக்கின் போது அந்த நீதிமன்றம் அது தானாகவே முற்பட்டு அல்லது வழக்கின் சங்கதிகள் வழக்கு தரப்பினர்களில் ஒருவரது மனுவின் பேரில் மற்றும் எந்த பிரச்சனையின் பேரில் சந்தேகம் கொண்டதோ அந்த பிரச்சனை பற்றி ஒரு விவர அறிக்கையை வரைந்து விவர அறிக்கையை அந்த பிரச்சனை பற்றி அதன் சொந்த கருத்துடன் உயர்நீதிமன்றத்தின் முடிவுக்கு அனுப்பலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா டிகிரி அப்பீல் பண்ணல அப்படின்ற போதும் இன்னொன்னு வந்துட்டு எக்ஸிகியூஷன் இது எக்ஸிகியூஷன் கோர்ட்டும் பண்ணலாம், ரெகுலர் கோர்ட்லயும் பண்ணலாம். ஓகேவா? சோ எக்ஸிகியூஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் வந்தாலும் சரி, இல்லைன்னா கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே, அதாவது ட்ரையல்ல இருக்கும் போதே ஏதாவது டவுட் வந்தாலும் சரி, அது என்ன கேஸ் அப்படின்றத ரெஃபர் பண்ணி அந்த கேஸுக்கு என்ன டவுட், என்ன இஷ்யூ டிட்டர்மின் பண்ண வேண்டியது இருக்கு, என்ன கொஸ்டின் ஆஃப் லா எந்த ஆக்ட் இல்லைன்னா எந்த ப்ரொவிஷன்ல நமக்கு டவுட் இருக்குது, தட் ஹாஸ் டு பி டிசைடட் அப்படின்றத ப்ராப்பரா எழுதி அத ஹையர் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு நம்ம ரெஃபர் பண்றோம். ஓகேவா? சோ இத கோர்ட்டேவும் செய்யலாம். ஓகேவா? கோர்ட்டே அவங்களுக்கே டவுட் அவங்களேவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்ட்டிஸ்க்கு இந்த டவுட் வரும்போது அதை அதே சேர்த்தும் ரெஃபர் பண்ணலாம். Rule 2. Court may pass decree contingent upon decision of High Court. The court may either stay the proceedings or proceed in the case notwithstanding such reference, and may pass a decree or make an order contingent upon the decision of the High Court on the point referred, but no decree or order shall be executed in any case in which such reference is made until the receipt of a copy of the judgment of the High Court up on the reference. உயர்நீதிமன்றம் மேலாய்வில் செய்யவிருக்கும் முடிவை சார்ந்திருக்கும் நிலையில் நீதிமன்றம் அந்த வழக்கில் தீர்ப்பாணை பிறப்பிக்கலாம். நீதிமன்றம் அத்தகைய மேலாய்வின் போது நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கலாம் அல்லது அத்தகைய மேலாய்வு இருந்த போதிலும் வழக்கை மேல் நடத்தலாம். நீதிமன்றம் ஒன்று உயர்நீதிமன்றம் மேலாய்வில் செய்யவிருக்கும் முடிவை சார்ந்திருக்கும் போது அந்த அடிப்படையில் ஒரு தீர்ப்பாணையை பிறப்பிக்கலாம் அல்லது ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். வரம்புரையாக அந்த மேலாய்வின் பேரிலான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் நகல் ஒன்று பெறப்படும் வரையில் எந்த வழக்கில் அத்தகைய மேலாய்வு செய்யப்பட்டதோ அந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பாணை எதுவும் அல்லது கட்டளை எதுவும் நிறைவேற்றப்படுதல் கூடாது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல நம்ம கேஸ்ல ஒரு பாயிண்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பிட்டோம். ஓகேவா? ஃபர்தரா ப்ரொசீடிங்ஸ் நடத்தலாமா அப்படின்னா நடத்தவும் செய்யலாம், இல்ல ஸ்டேவும் பண்ணலாம். அது அந்த கோர்ட்டோட ஜட்ஜோட டிஸ்கிரிப்ஷன் பொறுத்தது. ஓகேவா? கண்டிப்பா ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், ஆர்டர் பாஸ் பண்ணலாமா, டிகிரி பாஸ் பண்ணலாமா அப்படின்னா டிகிரியும் பாஸ் பண்ணலாம், ஆர்டரும் பாஸ் பண்ணலாம். ப்ரொவைடர் ஏதாவது ஒரு கண்டிஞ்சன்ட் ஆர்டர், அதாவது ஹை கோர்ட்ல இருந்து ரெஃபரன்ஸ்க்கான பதில் வந்ததுக்கு அப்புறம் இப்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஞ்சன்ட் ஆர்டரை நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? ஆனா டிகிரி ஆர்டர் நம்ம கொடுக்கலாமே தவிர அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து நமக்கு ஆர்டர் வர வரைக்கும், ஹைகோர்ட்ல இருந்து அந்த நம்ம கேட்டிருக்க ரெஃபரன்ஸ்க்கான ஆர்டர் வர வரைக்கும் அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இது ஜெனரலா எப்படி டிகிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டு தி ஆர்டர் கிவன் பை தி ஆர்டர் கிவன் இன் தி ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்து கொடுப்பாங்க. Rule 3. Judgment of High Court to be transmitted and case disposed of accordingly. The High Court, after hearing the parties, if they appear and decide to be heard, shall decide the point so referred and shall transmit a copy of its judgment under the signature of the registrar to the court by which the reference was made, and such court shall, on the receipt thereof, proceed to dispose of the case in conformity with the decision of the High Court. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அனுப்பப்பட்டு மற்றும் அதற்கிணங்க வழக்கு தீர்க்கப்படுதல் வேண்டும். வழக்கு தரப்பினர்கள் முன்னிலையாகி வாதம் செய்ய விரும்பினால் அவர்களின் வாதங்களை கேட்ட பின்பு உயர்நீதிமன்றம் தம்மிடம் மேலாய்வுக்கு அனுப்பிய பிரச்சனையை முடிவு செய்தல் வேண்டும். உயர் நீதிமன்றம் பதிவாளர் கையொப்பமிட்ட நகலை எந்த நீதிமன்றத்தால் மேலாய்வு அனுப்பப்பட்டதோ அந்த நீதிமன்றத்திற்கு அனுப்புதல் வேண்டும். மேலாய்வை அனுப்பிய நீதிமன்றம் அதனை பெற்றுக் கொள்வதன் பேரில் உயர் நீதிமன்றத்தின் முடிவிற்கு
இணங்க வழக்கை தீர்க்க முற்படுத்த வேண்டும். ஸோ இப்போ ஹைகோர்ட்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பார்ட்டிஸ் அப்பியர் ஆக சொல்லிட்டு அங்கேயே ரெஃபரன்ஸ் நம்ம கேட்டுக்கோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி அவங்களே ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கலாம். அந்த காப்பி ஆஃப் ஜட்மெண்ட் வந்து இட் வில் பி சைன்ட் பை தி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் தி ஹைகோர்ட். அதுக்கப்புறம் அந்த காப்பியை வந்து நம்ம எந்த கோர்ட்ல இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் அனுப்பினோமோ, அதாவது எந்த கோர்ட்ல நம்ம ஒரிஜினலா கேஸ் நடந்துட்டு இருந்தோம் அந்த கோர்ட்டுக்கு தி காப்பி வில் பி சென்ட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிசீவிங் தி காப்பி ஃப்ரம் தி ஹைகோர்ட், தி regular court in which the case was being conducted, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா that court will dispose the case in conformity with the judgment. So அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல ஹைகோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்லிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணியே வந்து அதோட கன்சிஸ்டன்டாவே வந்துட்டு கேஸை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. Cost of rule 4, cost of reference to high court. The cost, if any, consequent on a reference for the decision of the high court shall be cost in the case. உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்புவதற்கான செலவு தொகைகள் உயர்நீதிமன்றத்தின் முடிவுக்காக மேலாய்வு ஒன்று அனுப்பப்பட்டதன் விளைவாக ஏற்பட்ட முடிவு தொகைகள் எவையேனும் இருப்பின் அவை வழக்கின் செலவு தொகைகள் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு கேஸ்க்கு காஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு காஸ்ட் என்னென்ன காஸ்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லல. ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸ் அனுப்புறதுக்கான காஸ்ட்டும் அந்த கேஸோட காஸ்டா சேர்த்துருவாங்க. ரூல் 4A, reference to high court under proviso to section 113. The provisions of rules 2, 3 and 4 shall apply to any reference by the court under the proviso to section 113 as they apply to a reference under rule 1. 113வது பிரிவின் விலக்கின்படி உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்புதல். 2வது, 3வது, 4வது ஆகிய விதிகளின் வகைமுறைகள் அவை 1வது விதியின்படியான மேலாய்வுக்கு பொருந்துவது போன்று 113வது பிரிவின் விலக்கின்படி நீதிமன்றத்தால் செய்யப்பட்ட மேலாய்வுக்கும் பொருந்தும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பார்ட்டிஸ் அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி இந்த ரூல் 2, ரூல் 3, ரூல் 4 பொருந்துமோ அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு டவுட்டை கோர்ட்டே ரெஃபர் பண்றாங்க அப்படின்னாலும் பொருந்தும். ஸோ வந்து என்னன்னா இந்த ரெஃபரன்ஸ் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று பார்ட்டிஸே அப்ளை பண்ணி ரெஃபர் பண்ண வைக்கிறது, இன்னொன்று வந்து கோர்ட்டே ஃபேக்ட்ஸை பார்த்துட்டு ரெஃபர் பண்ண வைக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ரூல் 2, ரூல் 3, ரூல் 4 மூணுமே வந்துட்டு பார்ட்டிஸை பத்தி சொல்லியிருக்கு. ஸோ இந்த 4A ரொம்ப கிளியரா சொல்றாங்க, இஃப் தி ரெஃபரன்ஸ் ஹஸ் பீன் மேட் பை தி கோர்ட் அப்படின்னா அவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ரூல் 5, பவர் டு ஆல்டர் எக்ஸெட்ரா டிகிரி ஆஃப் கோர்ட் மேக்கிங் ரெஃபரன்ஸ். Where a case is referred to the High Court under Rule 1 or under the proviso to Section 113, the High Court may return the case for amendment and may alter, cancel or set aside any decree or order which the court making the reference has passed or made in the case out of which the reference arose and make such order as it thinks fit. மேலாய்வு செய்கின்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பானை மாறுதல் செய்வதற்கான அதிகாரம். 1வது விதியின்படி அல்லது 113வது விதியின் பிரிவின் விலக்கின்படி உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு மேலாய்வுக்கு அனுப்பப்பட்டு இருக்கும் போது உயர்நீதிமன்றம் திருத்தம் செய்வதற்கு வழக்கை திரும்ப அனுப்பலாம் மற்றும் அது எந்த வழக்கிலிருந்து மேலாய்வு எழுந்ததோ அந்த வழக்கில் அந்த மேலாய்வை செய்துள்ள நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற தீர்ப்பானை எதையும் அல்லது இடப்பட்டிருக்கிற கட்டளை எதையும் மாற்றலாம், ரத்து செய்யலாம் அல்லது நீக்கலாம் மற்றும் அது தக்கதென கருதும் வேறு கட்டளையை பிறப்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கேஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து நம்ம ஹைகோர்ட் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகேவா? அதுல ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இட் கேன் பி சென்ட் பேக், மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப முடியும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க அந்த கேஸ்ல இல்ல டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டரையோ இல்ல டிகிரியோ வந்துட்டு ஆல்டர் பண்றதோ கேன்சல் பண்றதோ இல்ல செட்டில் பண்றதோ அந்த ஹைகோர்ட்னால பண்ண முடியும். ஃபர்தர் அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி என்ன ஒரு ஆர்டர் புதுசா நம்ம கொடுக்க முடியுமோ அதை செய்வாங்க. Rule 6, power to refer to High Court questions as to jurisdiction in small causes. Where at any time before judgment, a court in which a suit has been instituted doubts whether the suit is cognizable by a court of small causes or is not so cognizable, it may submit the court to the High Court with a statement of its reasons for the doubt as to the nature of the suit. On receiving the record and statement, the High Court may order the court either to proceed with the suit or to return the plaint for presentation to such other court as it may in its order declare to be competent to take cognizance of the suit. சிறு வழக்குகளில் அதிகார வரம்பு பற்றிய பிரச்சனைகளை உயர்நீதிமன்றத்திற்கு மேலாய்வுக்கு அனுப்புவதற்கு அதிகாரம். எந்த நீதிமன்றத்தில் ஒரு உரிமை வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றம் தீர்ப்புக்கு முன் எந்த சமயத்திலும் அந்த உரிமை வழக்கானது சிறு வழக்குகள் நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளத்தக்கதா அல்லது அவ்வாறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளத்தக்கதல்லாததா என்று சந்தேகிக்கும் போது அந்த உரிமை வழக்கின் தன்மையை பொறுத்து சந்தேகத்திற்கான தன் காரணங்களுக்கு கொண்ட ஒரு விவர அறிக்கையுடன் வழக்கு கட்டை உயர்நீதிமன்றத்துக்கு அது அனுப்பலாம். ஸோ ஒரு ஸ்மால் காசஸ் கோர்ட் வந்து ஒரு கேஸை அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த கோர்ட் ஸ்மால் காசஸ்ல
ஹியர் பண்ணலாமா, கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் வருதுன்னா எதனால அந்த டவுட் வருது அப்படின்ற ரீசனையும் கேட்டு ஹைகோர்ட்க்கு ரெஃபரன்ஸ்க்கு அனுப்ப முடியும். வழக்கு கட்டையும் தீவிர அறிக்கையையும் பெற்றுக்கொண்டதன் பேரில் உயர் நீதிமன்றம் ஒன்று உரிமை வழக்கை மேல் நடத்தும்படி அல்லது அந்த உரிமை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தகுதி வாய்ந்தது என்று அதன் கட்டளையில் விளம்பலாம். வேறு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததற்காக வழக்குரையை திரும்ப கொடுக்கும்படி அந்த நீதிமன்றத்திற்கு கட்டளையிடலாம். ஒண்ணு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கன்சர்ன்ட் வேற ஒரு காம்பிடன்ட் கோர்ட்டுக்கு அதை ஃபைல் பண்ண சொல்லி பிளெயின்ட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லியும் ஆர்டர் கொடுக்கலாம். Rule 7. Power to district court to submit for revision proceeding had under mistake as to jurisdiction in small causes, where it appears to a district court that a court subordinate thereto has, by reason of erroneously holding a suit to be cognizable by a court of small causes or not to be so cognizable, failed to exercise a jurisdiction vested in it by law or exercise a jurisdiction not so vested. The district court may, and if required by a party, shall submit the record to the High Court with a statement of its reasons for considering the opinion of the subordinate court with respect to the nature of the suit to be erroneous. விதி 7. சிறு வழக்குகளில் அதிகார வரம்பை பற்றி தவறுதலாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை மேலாய்வுக்கு அனுப்ப மாவட்ட நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம். தனக்கு கீழமைந்த நீதிமன்றம் ஒரு உரிமை வழக்கை அது சிறு வழக்குகள் நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளத்தக்கது அல்லது சிறு வழக்குகள் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளத்தக்கதல்லாதது என்று தவறாக முடிவு செய்த காரணத்தால் அதன் அதிகார வரம்பை செலுத்த தவறியிருப்பதாக அல்லது அதிகார வரம்பு செலுத்தியிருப்பதாக மாவட்ட நீதிமன்றத்திற்கு தோன்றுகிற போது அந்த மாவட்ட நீதிமன்றமானது அந்த உரிமை வழக்கின் தன்மையை பொறுத்தவரை கீழமை நீதிமன்றத்தின் கருத்து தவறானது என்று கருதுவதற்கான அதன் காரணங்கள் அடங்கிய ஒரு விவர அறிக்கையுடன் வழக்கு கட்டை உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்பலாம். வழக்கு தரப்பினர் ஒருவர் கேட்டுக்கொண்டதன் பேரிலும் அவ்வாறே அனுப்பலாம். ஸோ இது வந்து ஸ்மால் காசஸ் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க. அந்த கேஸ் அவங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமலே பண்ணிருக்காங்க, இல்லைன்னா அவங்க இருந்த ஜூரிஸ்டிக்ஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணாம பண்ணிருக்காங்க அப்படின்றதுலாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட பார்வைக்கு வரும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இதை வந்துட்டு ரிவிஷனுக்காக ஹையர் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும், ஹை கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஓகே, ஸோ இதை வந்துட்டு பார்ட்டிஸ் அப்ளை பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா கோர்ட்டேவும் செய்ய முடியும். On receiving the record and statement, the High Court may make such order in the case as it thinks fit. வழக்கு கட்டையும் விவர அறிக்கையை பெற்றுக் கொண்டதன் பேரில் உயர் நீதிமன்றம் அந்த வழக்கில் அது தக்கதென கருதும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். ஸோ ரிசீவ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி ஹைகோர்ட் வந்து அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. With respect to any proceeding subsequent to decree in any case submitted to the High Court under this rule, the High Court may make such order as in the circumstance appears to it to be just and proper. இந்த விதியின்படி உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட வழக்கு எதிலும் தீர்ப்பாணைக்கு பிந்திய நடவடிக்கைகள் எதனை பொறுத்தும் உயர் நீதிமன்றம் அந்த சூழ்நிலைகளில் நியாயமானது மற்றும் முறையானது என்று அதற்கு தோன்றுகிற கட்டளைகளை பிறப்பிக்கலாம். ஸோ டிகிரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டரை கொடுக்கலாம். A court subordinate to a district court shall comply with any requisition which the district court may make for any record or information for the purposes of this rule. மாவட்ட நீதிமன்றத்திற்கு கீழமைந்த ஒரு நீதிமன்றம் இந்த விதியின் நோக்கங்களுக்காக மாவட்ட நீதிமன்ற வழக்கு கட்டு அல்லது தகவல் எதற்காகவும் செயலாகும் கோரிக்கை எதற்கும் இணங்கி நடத்தல் வேண்டும். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கீழே சபார்டினேட்டா இருக்கிற எந்த கோர்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஏதாவது ரெக்கார்ட்ஸ் கேட்கறாங்க இல்ல ஏதாவது டீடைல்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு கம்ப்ளை பண்ணி தரணும் அந்த சபார்டினேட் கோர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ. It is being dealt under order 47. Rule 1. Application for review of judgment. Any person considering himself aggrieved by a decree or order from which an appeal is allowed but from which no appeal has been preferred, by a decree or order from which no appeal is allowed, or by a decision on a reference from a court of small causes, and who from discovery of a new and important matter or evidence which after the exercise of due diligence was not within his knowledge or could not be produced by him at the time when the decree was passed or order made, or on account of some mistake or error apparent on the face of the record, or for any other sufficient reason desires to obtain a review of the decree passed or order made against him, may apply for a review of judgment to the court which passed the decree or made the order. ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெஃபரன்ஸ் ஆகட்டும் ரிவிஷன் ஆகட்டும் இது எல்லாமே வந்துட்டு வேற கோர்ட்டுக்கு பண்றது, ஹையர் கோர்ட்டுக்கு பண்றது. பட் இந்த ரிவ்யூ அப்படின்றது பார்த்து என்னன்னா ஆர்டர் பாஸ் பண்றாங்களா இல்ல டிகிரி பாஸ் பண்றாங்களா அதே கோர்ட்டை நீங்க ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. ஓகேவா? ஏதாவது ஒரு எரர் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு
ஏதாவது ஒரு புது டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கும், அது வந்து பிளேஸ் பண்றது மூலியமா. ஸோ இது தமிழ்ல வந்துட்டு தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கான விண்ணப்பம். எந்த ஒரு தீர்ப்பாணையை அல்லது கட்டளையை எதிர்த்து மேல்முறையீடு ஒன்று தாக்கல் செய்ய உரிமை இருந்து ஆனால் மேல்முறையீடு எதுவும் தாக்கல் செய்யப்படாத போது அந்த தீர்ப்பாணை அல்லது கட்டளையினால் பாதிக்கப்பட்ட நபர் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யலாம். ஸோ வந்துட்டு ஒரு டிகிரி மேல நம்ம அப்பீல் போக முடியும், பட் அப்பீல் ப்ரிஃபர் பண்ணாம இருக்கும்போது இந்த ரிவ்யூ ஃபைல் பண்ணலாம். எந்த தீர்ப்பாணை அல்லது கட்டளையின் பேரில் மேல்முறையீடு செய்ய உரிமை இல்லையோ அந்த தீர்ப்பாணை அல்லது கட்டளையினால் பாதிக்கப்பட்டவர் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யலாம். ஸோ எங்க வந்து அப்பீல் ஃபைல் பண்ண முடியாதோ அந்த இடத்துல அந்த கேஸ்க்காக வந்துட்டு நம்ம ரிவ்யூ ஃபைல் பண்ண முடியும். ஒரு சிறு வழக்குகள் நீதிமன்றத்திலிருந்து அனுப்பப்பட்டதிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட ஒரு முடிவினால் பாதிக்கப்பட்ட நபர் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யலாம். ஸோ ஒரு ஸ்மால் ப்ராசஸ் கோர்ட்ல இருந்து கொடுத்திருக்க டெசிஷன் ரெஃபரன்ஸ்ல வந்திருக்க டிசிஷன் மூலமா யாராவது அக்ரீவ்டா இருக்காங்க அப்படின்னா அது மேல நம்ம ரிவ்யூ பண்ண முடியும். புதியதும் முக்கியமானதுமான ஒரு விடயம் அல்லது சாட்சியத்தில் உரிய சிரத்தை செலுத்திய பின்பும் ஒருவரது அறிவுக்கு எட்டாதிருந்து அல்லது தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்ட சமயத்தில் தெரியாதிருந்து அந்த புதிய முக்கியமான விடயம் அல்லது சாட்சியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் போது அல்லது வழக்கு கட்டை பார்த்த மாத்திரத்திலேயே தெரிகிற ஏதாவது தவறு அல்லது பிழை காரணமாக அவருக்கு எதிராக தீர்ப்பாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போது அவர் தீர்ப்பாணையை பிறப்பித்த அல்லது கட்டளையிட்ட நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்யலாம். ஸோ எவ்வளோதான் எஃபர்ட் போட்டோம் அந்த கேஸ் ட்ரையல்ல இருக்கும்போது இல்ல ஜட்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களால அந்த எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத இருந்தபோது இல்லைன்னா புது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும் போது அப்படி இல்லை அப்படின்னா ரெக்கார்டை பார்த்த உடனே தெரியுது there is a mistake in it அப்படின்றது தெரியுது அப்படின்னா and because of that mistake this particular person has been affected அப்படின்ற போது திருப்பி அதே கோர்ட்ல ரிவ்யூ பண்ணுங்க, இதுல வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியும். A party who is not appealing from a decree or order may apply for a review of judgment notwithstanding the pendency of an appeal by some other party except where the ground of such appeal is common to the applicant and the appellant, or when being respondent he can present to the appellate court the case of which he applies for the review. வழக்கொன்றில் வழங்கிய ஒரு தீர்ப்பாணையின் பேரில் அல்லது கட்டளையின் பேரில் மேல்முறையீடு செய்யாமல் இருக்கிற ஒரு தரப்பினர் எதிர் தரப்பினர் எவராலும் செய்யப்பட்ட மேல்முறையீடு நடப்பில் இருந்த போதிலும் அவர் மறு ஆய்வுக்கான மனுவை தீர்ப்பாணை வழங்கிய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். ஸோ வந்துட்டு இப்ப அப்பீல் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்ற போது ஆப்போனன்ட் பார்ட்டி அப்பீல் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு ரிவ்யூ ஃபைல் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஆப்போனன்ட் பார்ட்டி அப்பீல் போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம ரிவ்யூ ஃபைல் பண்ண முடியாதா அப்படின்னா கிடையாது. ஆப்போனன்ட் பார்ட்டி அப்பீல் போயிருக்காங்க, நம்ம ரிவ்யூ ஃபைல் பண்றோம். அதுதான் மேல்முறையீட்டாளருக்கு பொதுவானதாக இருக்கும்போது அவ்வாறு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய முடியாது. அல்லது எந்த வாதத்தின் பேரில் அவர் மறு ஆய்வுக்காக விண்ணப்பிக்கிறாரோ அந்த வாதத்தினை அவர் எதிராளியாக இருந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் போது அப்போது அவர் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய முடியாது. ஸோ இப்ப வந்துட்டு இந்த அப்பீல் வந்துட்டு அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்களே அது வந்து இவங்களுக்கும் அந்த பொருந்தும் அப்படின்ற போது இவங்க ஃபைல் பண்ண முடியாது, ரிவ்யூ ஃபைல் பண்ண முடியாது. அதாவது 2 டிபெண்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு டிபெண்டன்ட் அப்பீல் போயிருக்கிறாங்க காமன் ஆர்டர் அப்படின்னு இருக்கும்போது இவங்க வந்துட்டு ரிவ்யூ ஃபைல் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் இவரோட கேஸ ரெஸ்பாண்டா அப்பெலேட் கோர்ட்ல இவரால வைக்க முடியும் அப்படின்ற போது இவர் வந்து ரிவ்யூ ஃபைல் பண்ண முடியாது. மற்ற நேரத்துல மட்டும்தான் ரிவ்யூ ஃபைல் பண்ண முடியும். விளக்கம்: எந்த சட்ட பிரச்சனையின் பேரிலான முடிவினை நீதிமன்றத்தின் தீர்ப்பு அடிப்படையாக கொண்டுள்ளதோ அந்த சட்ட பிரச்சனையின் பேரிலான முடிவு வேறு எந்த வழக்கிலும் ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் எதிர்மாறாக்கப்பட்டிருக்கிறது அல்லது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்ற சங்கதியானது அத்தகைய தீர்ப்பின் மறு ஆய்வுக்கான ஒரு காரணமாகாது. The fact that the decision on a question of law on which the judgment of a court is based has been reversed or modified by the subsequent decision of superior court in any other case shall not be a ground for the review of such judgment. So இப்போ வந்து வேற ஏதாவது ஒரு கோர்ட்ல அந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்றதுக்காக அந்த வந்து ஒரு கிரவுண்டா பேஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ ஃபைல் பண்ண முடியாது, ஜட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்க முடியாது. அதாவது வேற ஒரு கேஸ்ல அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் இல்லைன்னா வந்து அந்த சப்சிக்வெண்ட் கொஸ்டின் ஆஃப் லா வந்துட்டு மாத்தி இருக்கிறாங்க, நம்மளோட கன்சிடரேஷன் வேற மாதிரி இருக்கா, நம்ம கேஸ்ல அவங்க கேஸ்ல வேற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றத பேஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ ஃபைல் பண்ண முடியாது. ரூல் 2 வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, நீக்கியாச்சு. ரூல் 3 forms of application for review. The provisions as to form of preferring appeals shall apply mutatis mutandis to applications for review.
விதி 2 நீக்கப்பட்டது. விதி 3 மறு ஆய்வுக்கான விண்ணப்பங்களின் படிவம். மேல்முறையீடுகள் தாக்கல் செய்வதற்கான படிவத்திற்கான வகைமுறைகள் அவசியமான மாறுதல்களுடன் மறு ஆய்வு மனுவுக்கு பொருந்தும். ஸோ இதை வந்துட்டு அப்பீலுக்கு பண்ற அதே இதுதான். அதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு அதே ஃபார்மேட்டோட நம்ம ரிவ்யூக்கும் ஃபைல் பண்ணலாம். Rule 4. Application where rejected. Where it appears to the court that there is not sufficient ground for a review, it shall reject the application where granted. விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சந்தர்ப்பம். மறு ஆய்வுக்கு போதுமான காரணம் இல்லை என்று நீதிமன்றத்திற்கு தோன்றுகின்ற போது நீதிமன்றம் மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்யப்படும். ஸோ எல்லாத்துலயுமே வந்து நம்ம கிரவுண்ட்ஸ் பேஸ் பண்ணி தானே வந்துட்டு நம்ம ஃபைல் பண்றோம். ரிவ்யூ ஆகட்டும், அப்பீல் ஆகட்டும். ஸோ சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த ரிவ்யூ பெட்டிஷன் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம். Where the court is of opinion that the application for review should be granted, it shall grant the same, provided that no such application shall be granted without previous notice to the opposite party to enable him to appear and be heard in support of the decree or order, a review of which is applied for, and no such application shall be granted on the ground of discovery of new matter or evidence which the applicant alleges was not within his knowledge or could not be adduced by him when the decree or order was passed or made without strict proof of such allegation. மறு ஆய்வு மனுவை அனுமதித்தல். மறு ஆய்வு மனுவை நீதிமன்றம் அனுமதிக்க கருதும் போது அவ்வாறே செய்யலாம். வரம்புரையாக மறு ஆய்வுக்கான மனுவில் எதிர்த்தரப்பினருக்கு அறிவிப்பு கொடுக்காமலும் அவரது வாதத்தை கேட்காமலும் மறு ஆய்வு மனுவை அனுமதித்தல் கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பெட்டிஷனா அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. சஃபிஷியன்ட் கிரவுண்ட் இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அலோ பண்ணலாம். பட் அலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நம்ம வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்கணும். கோர்ட்ல இருந்து ஏன் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சாதகமா அந்த ஆர்டர் இருக்குது. ஸோ எந்த ஆர்டரை நம்ம வந்துட்டு சேலஞ்ச் பண்றோமோ, ஐ மீன் ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த ஆப்போசிட் பார்ட்டியை நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு புதிய விடயம் அல்லது சாட்சியம் தமக்கு தெரியாது இருந்ததுனால் தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்ட போது அதனை தம்மால் அளிக்க முடியவில்லை என்று மறு ஆய்வு மனு தாக்கல் செய்பவர் நிரூபிக்க வேண்டும். அப்படி அல்லாத போது அந்த மறு ஆய்வு மனுவை ஏற்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து 2 விஷயத்துக்காக ஃபைல் பண்றாங்க இல்லையா. ஒண்ணு வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் புதுசா கிடைச்சிருக்கு அப்படின்ற போது, ஒன்று வந்து புது எவிடன்ஸ், இன்னொன்று வந்துட்டு அப்பேரண்ட் எரர் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டை பார்த்தோன்னே அந்த ஒரு மிஸ்டேக் இருக்கு, எரர் இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ புதுசா ஒரு விஷயத்தை, அதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, அதை நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ட்ரையல் நடக்கும்போது எங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தட் ஹேஸ் டு பி ப்ரூவ்டு. அதாவது எங்களால் நாங்கள் ட்ரை பண்ணியும் எங்களால் கிடைக்கல, ஜட்மெண்ட் முடியறதுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி சப்மிட் பண்ண முடியல அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் ரிவ்யூ பண்ண முடியும் அந்த ஜட்மெண்ட்டை. அப்படி இல்லை அப்படின்னா அதை அவங்க சஃபிஷியண்டா ப்ரூவ் பண்ணல அப்படின்ற போது ரிவ்யூ அப்ளிகேஷன் will not be accepted. Rule 5. Application for review in court consisting of 2 or more judges, where the judge or judges or any one of the judges who passed the decree or made the order, a review of which is applied for, continues or continue attached to the court at the time when the application for a review is presented and is not or are not precluded by absence or other cause for a period of 6 months next after the application from considering the decree or order to which the application refers, such judge or judges or any of them shall hear the application and no other judge or judges of the court shall hear the same. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிபதிகளை கொண்ட நீதிமன்றத்தில் மறு ஆய்வுக்கான மனுவை விசாரித்தல். எந்த தீர்ப்பாணையின் அல்லது எந்த கட்டளையின் மறு ஆய்வுக்காக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தீர்ப்பாணையை பிறப்பித்த அல்லது கட்டளையை பிறப்பித்த நீதிபதி அல்லது நீதிபதிகள் அந்த மறு ஆய்வு மனுவை விசாரிக்க வேண்டும். ஸோ யார் வந்துட்டு அந்த ஆர்டரை கொடுத்தாங்களோ, அந்த டிகிரியை கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த ரிவ்யூ பெட்டிஷனையும் விசாரிக்கணும். நீதிபதிகளில் எவரேனும் ஒருவர் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்படுகிற சமயத்தில் அந்த நீதிமன்றத்துடன் தொடர்ந்து இணைந்ததாகவும் விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட தீர்ப்பாணை அல்லது கட்டளையை பரிசீலனை செய்வதிலிருந்து தடை செய்யப்பட்டவராக இல்லாத போது அத்தகைய நீதிபதி அல்லது நீதிபதிகள் அல்லது அவர்களில் எவரும் விண்ணப்பத்தை விசாரித்தல் வேண்டும். ஆனால் நீதிமன்றத்தின் வேறு நீதிபதி அல்லது நீதிபதிகள் அதனை விசாரித்தல் கூடாது. ஸோ அந்த பெடிஷனை விசாரிக்கிறதுல இருந்து அவருக்கு ஏதாவது பார் இருந்தானா மட்டும், பார் பண்ணாத போது அவங்க மட்டும் தான் அதை விசாரிக்கணும். மற்ற நேரத்தில் மற்ற ஜட்ஜஸ் யாரும் விசாரிக்க கூடாது. Rule 6. Application where rejected. Where the application for a review is heard by more than one judge and the court is equally divided, the application shall be rejected. Where there is a majority, the decision shall be according to the opinion of the majority.
மறு ஆய்வு மனு நிராகரிக்கப்படும் சந்தர்ப்பம். மறு ஆய்வுக்கான மனு ஒருவருக்கு மேற்பட்ட நீதிபதிகளால் விசாரிக்கப்பட்டு நீதிபதிகள் கருத்து வேறுபாட்டில் சமமாக பிரிந்து இருக்கும் போது மறு ஆய்வு நிராகரிக்கப்படுதல் வேண்டும். நீதிபதிகளின் பெரும்பான்மை இருக்கும்போது அந்த பெரும்பான்மையின் கருத்துக்கு இணங்க முடிவு இருத்தல் வேண்டும். ஸோ இப்போ வந்து ரிவ்யூ பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் மோர் தென் ஒன் ஜட்ஜ் இருக்காங்க அப்படின்னா, அப்போ 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 2 சைடு, அதாவது இப்போ ஈக்குவலா இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து அக்செப்ட் பண்றாங்க, ஒருத்தர் வந்து டினை பண்றாங்க அப்படின்னா அப்போ அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடணும். சப்போஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி ஜட்ஜஸ் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்றாங்க, ஒரே ஒப்பீனியன் பாஸ் பண்றாங்கன்னா அந்த ஒப்பீனியன் மெஜாரிட்டியோட ஒப்பீனியன் தான் ஆர்டரா பாஸ் பண்ணுவாங்க. Rule 7. Order of rejection not appealable. Objections to order granting application. An order of the court rejecting the application shall not be appealable, but an order granting an application may be objected to at once by an appeal from the order granting the application or in any appeal from the final decree or order passed or made in the suit. Where the application has been rejected in consequence of the failure of the applicant to appear, he may apply for an order to have the rejected application restored to the file, and where it is proved to the satisfaction of the court that he was prevented by any sufficient cause from appearing when such application was called on for hearing, the court shall order it to be restored to the file upon such terms as to cost or otherwise as it thinks fit, and shall appoint a day for hearing the same. No order shall be made under Sub-Rule 2 unless notice of the application has been served on the opposite party. நிராகரிக்கும் கட்டளை. மேல் கட்டளையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது. மறு ஆய்வு மனுவை அனுமதிப்பதை எதிர்த்து செய்யப்படும் ஆட்சேபனைகள். மறு ஆய்வு மனுவை நிராகரிக்கும் நீதிமன்ற கட்டளையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது. ஆனால் மறு ஆய்வு மனுவை அனுமதிக்கும் கட்டளையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம். ஸோ ஒரு ரிவ்யூ பெடிஷனை ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அப்பீல் பண்ண முடியாது. ஆனா ரிவ்யூ பெடிஷனை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதன் மேல நம்ம அப்பீல் போக முடியும். மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தவர் முன்னிலையாக தவறியதன் விளைவாக மறு ஆய்வு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிற போது அவர் நிராகரிக்கப்பட்ட மறு ஆய்வு மனுவை மீண்டும் கோப்பில் எடுத்துக் கொள்வதற்கான கட்டளை ஒன்றிற்காக மனு தாக்கல் செய்யலாம். அத்தகைய தள்ளுபடி செய்யப்பட்டதை ரத்து செய்யப்பட்ட மனுவின் விசாரணையின் போது போதுமான காரணம் எதனாலும் முன்னிலையாக முடியவில்லை என்பதனை நீதிமன்றம் திருப்தி கொள்ளும்படி மனுதாரர் நிரூபித்தல் வேண்டும். அப்போது செலவு தொகையுடனோ அல்லது இல்லாமலோ மறு ஆய்வு மனுவை மீண்டும் கோப்பில் எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் கட்டளையிடும் மற்றும் மறு ஆய்வு மனுவை விசாரிப்பதற்கு ஒரு நாளை நிர்ணயித்தல் வேண்டும். ஸோ இப்போ வந்து அந்த பெடிஷனை, அந்த ரிவ்யூ பெடிஷனை ஹியரிங் வரும்போது அப்போ அந்த பார்ட்டி அப்பியர் ஆகலை அப்படின்றதுக்காக, பெடிஷன் அப்பியர் ஆகலை அப்படின்றதுக்காக அதை டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஹியரிங்ல அப்பியர் ஆகி அதை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி அவங்க பெடிஷன் ஃபைல் பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைல் பண்ணலாம். இஃப் தி கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, அவங்க கிட்ட ஜென்யூன் ரீசன் இருக்கு அப்படின்னா கோர்ட் அந்த ரிவ்யூ பெடிஷனை திருப்பி ரெஸ்டோர் பண்ணிக்கலாம் வித் காஸ்ட் ஆர் வித்வுட் காஸ்ட் அண்ட் கேன் ஃபிக்ஸ் தி நெக்ஸ்ட் ஹியரிங் டேட். இது எல்லாமே வந்துட்டு சேம் ஃபார் ரெகுலர் ஷூட்க்கு நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு அப்பீல்ஸ்லாம் நம்ம என்ன ஃபாலோ பண்றோமோ அதேதான். ஸோ பார்ட்டி அப்பியர் ஆகாம இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஹியரிங்க்கு யாரும் ரெப்ரசென்ட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா அது பார்ட்டிஸாக தான் டைரக்டா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஈவன் இஃப் அட்வொகேட் அப்பியர் தட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ அப்பியர் ஆயிருக்காங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. அப்பியர் ஆகலை அப்படின்னா கேஸ் ரிஜெக்ட் ஆகுது, ஆர்டர் பெடிஷன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதை ரீஸ்டோர் பண்றதுக்கான ப்ரொசீஜர்னும் அதை ஃபாலோ பண்ணலாம். No order shall be made under Sub-Rule 2 unless notice of the application has been served on the opposite party. So once an application has been rejected because on the default of the petitioner, reject பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து ரீஸ்டோர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நோட்டீஸ் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் அதை எடுத்துக்கணும். ஓகேவா? Rule 8. Registry of application granted and order for rehearing. When an application for review is granted, a note thereof shall be made in the register, and the court may at once rehear the case or make such order in regard to the rehearing as it thinks fit. அனுமதிக்கப்பட்ட மறு ஆய்வு மனு பதிவு செய்யப்படுதலும் மறு விசாரணைக்கான கட்டளையும். மறு ஆய்வுக்கான மனு ஒன்று அனுமதிக்கப்படும் போது பதிவேட்டில் அது பற்றிய ஒரு குறிப்பானது பதிவு செய்யப்படுதல் வேண்டும் மற்றும் நீதிமன்றம் உடனே வழக்கை மறு விசாரணை செய்யலாம் அல்லது மறு விசாரணை பொறுத்து தக்கதென கருதும் கட்டளையை பிறப்பிக்கலாம். ஸோ ரிவ்யூ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா உடனே அதை வந்து ஒரு ரிவ்யூ நம்பர்ல ரிவ்யூவா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, ரிவ்யூ பெட்டிஷனா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உடனே அந்த கேஸை திருப்பி ரீஹியர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணலாம். Rule 9. Bar of certain applications. No application to review an order made on an application for a review or a decree or order passed or made on a review shall be entertained.
குறிப்பிடப்பட்ட விண்ணப்பங்களுக்கு தடை. மறு ஆய்வுக்கான விண்ணப்பத்தின் மீதான ஒரு கட்டளையின் அல்லது ஒரு மறு ஆய்வின் பேரில் பிறப்பிக்கப்பட்ட அல்லது இடப்பட்ட ஒரு தீர்ப்பாணை அல்லது கட்டளையின் மீது மறு ஆய்வுக்கான விண்ணப்பம் எதுவும் ஏற்படுத்தல் கூடாது, ஏற்கப்படுதல் கூடாது. ஸோ ஒரு ரிவ்யூ பெட்டிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஆர்டர் டிகிரிக்கு மேல ஒரு ரிவ்யூ ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் thus we have completed என்னென்ன எல்லாம் ஃபைல் பண்ண முடியும் அகேன்ஸ்ட் எனி ஆர்டர் ஆர் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ரெமெடியெல்லாம் என்னென்ன ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பீல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி அது ஒரு கண்டினியூஷனாக நம்ம வந்துட்டு இன்னொரு யூனிட்டான ரெஃபரன்ஸ் ரிவ்யூ அண்ட் ரிவிஷனையும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ மற்ற லெக்சர்ஸ் மற்ற சப்ஜெக்ட் டாபிக் நெக்ஸ்ட் லெக்சரை பார்க்கலாம்.